காக்ரோச். காக்ரோச்சை பற்றி படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காக்ரோச்சோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அத்தனையும் தான் பார்க்கணும். சரி, ஓகே. இங்கே காக்ரோச் எந்த ஃபைலாவில் ஃபார்ம் ஆயிருக்கு? ஃபைலம் ஆர்த்ரோபோடா. காக்ரோச் ஒரு நாக்டர்னல் ஆம்னிவோர்ஸ், அதாவது நைட்டில் தான் தன்னுடைய வேலையை செய்யும். குட் எக்ஸாம்பிள் இஸ் பெரிப்ளான்டா அமெரிக்கானா. மேல் காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா அதோடைய விங்கு எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த அப்டமன், தன்னுடைய அப்டமனை தாண்டி விங் வெளில வரும். காக்ரோச் அதோடைய அவுட்டர் பாடி கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலட்டனில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸோஸ்கெலட்டன்ல நிறைய பிளேட்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ஸ்க்ளிரைட்ஸ். அந்த ஸ்க்ளிரைட்ஸையே ரெண்டா சொல்லலாம். அதை டெர்கைட்ஸ் டார்சலி and sternites ventrally. இந்த sclerites are connected by articular membrane. Sclerites, அதாவது tergites, sternites எல்லாமே connected by a articular membrane, movement ஆகிற மாதிரியான ஒரு membrane. And mouth parts அப்படின்றது பார்த்தீங்கன்னா you can find a labrum. Okay, labium, mandible, maxilla, and hypopharynx. These are all good examples. The upper lip, lower lip, okay, and then in the hypopharynx. So maybe hypopharynx is called as a tongue. The labrum, okay, labium, upper lip, lower lip, mandibles, maxilla, hypopharynx. இப்போ அது ஹெட் பார்ட். தோராக்ஸில் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ் அண்டு மெட்டாதோராக்ஸ். தோராக்ஸில் இருக்கக்கூடிய இதில் நடந்து அது காக்ரோச் நடக்கிறதுக்கான வாக்கிங் லெக்ஸ் இருக்கு. இதோடைய பேர், ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங், ஓகே, இது என்னன்னா 4 விங். Okay, tegmina in the mesothorax. First pair is the mesothorax. Second pair in the metathorax. Okay, and the four wings we can call it as a tegmina. This will cover the hind limb. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நான் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹைண்ட் விங் தான் ஃபிளைட்டுக்கு உதவுது. 4 விங் என்றது தெக்மினா ஒன்லி கவர் த ஹைண்ட் விங்ஸ் அட் த ரெஸ்ட். கொஞ்சம் லெதரியா இருக்கும், பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுமான்றது சொல்ல முடியாது. ஸோ அதுதான் கஷ்டம். ஹைண்ட் விங்ஸ் யூஸ் இட் ஃபார் ஃபிளைட். அண்ட் அப்டமன், thorax 3 பார்ட்டாக பிரிச்சிங்க. அடுத்தது அப்டமன் 10 segments. The 7th sternum forms the in female brood pouch or genital pouch with the 8th and 9th sterna. Okay, the ரெண்டு ஸ்டர்னாக்கு நடுவுல we can find the brood or genital pouch. So where you can find a genital gonophore, spermatical pore, and collateral glands. Female la 7வது ஸ்டர்னத்துல brood or genital pouch என்னென்னலாம் இருக்கு அதுல? Female gonophore, spermatical pore, and collateral glands. In male, the genital pouch 9th and 10th terga
and the 9th sternum. ஓகே, ஸோ அது எந்த பக்கம் வருதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? டெர்கைட் அந்த பாடியில் என்னென்ன நம்ம ஸ்க்ளெரைட்ஸை வந்து ரெண்டா பிரிச்சோம் இல்லையா? We divided the sclerites into tergites, dorsally, sternites, ventrally. So this is the idea. Terga in the 9th sternum. So in the location, tergala in the location, sternum in the location. So sternum means it is actually in the ventral position. Okay, sternum. And male genital pouch contain anus, genital pore, and gonophysis. இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபீமேல் genital pouchல we said female gonophore, spermatical pore, collateral glands. These are all present in the 8th and 9th sterna. The same way, this 9th sternum, no doubt, but in the terga, 9th and 10th terga. Dorsal anus, ventral male genital pore, and gonophysis. Anal cerci. ரெண்டு செக்மெண்ட், ரெண்டு இதுலையுமே 10th செக்மெண்ட் பார்க்கலாம். And when you come to the point of style, anal style is only present in the male. Anal style is present only in the male. Anal cerci is present in the female as well as male. Cockroach இதற்கும் வந்து நம்ம வந்து just body parts பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி. Cockroach ஓட alimentary canal divided into foregut, midgut and hindgut. இதுல ஈசோஃபேகஸ்னு ஒன்று இருந்தால் அது கிராப்ல போய் முடியும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். கிசார்ட்ன்ற ப்ரோவென்ட்ரிகுலஸ் இருக்கு, இதுல கைட்டினியஸ் பிளேட் கால் டீத் இருக்கு. கிசார்டு வந்து ஃபுட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபோர்கட் ஃபுல்லாவே கியூட்டிக்கலால ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபோர்கட் hepatic and gastric CK in the foregut midgut junction. Their function is to secrete the digestive juice present in the foregut and the midgut junction. Malpighian tubules in the midgut, hindgut remove excretion products from the hemolymph. Hindgut is broader than the midgut. What are all present in the hindgut? Ileum, colon, and rectum. Rectum opens through anus. Circulatory system எடுத்துக்கிட்டா hemolymph ஹீமோசேல்ல ஃப்ளோ ஆகும். அதுல பிளாஸ்மா அண்ட் ஹெமட்டோசைட்ஸ் இருக்கும், ஹீமோசைட்ஸ் இருக்கும். காக்ரோச்சோட ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னா மிட்டோர்சல் லைன் ஆஃப் த thorax and abdomen. இதுல ஆஸ்டியான்ற சின்ன சின்ன ஓப்பனிங் இருக்கும். பிளட் ஆஸ்டியா வழியா என்டர் ஆகி சைனஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு போனோம்னா அதுல ட்ரக்கியா இருக்கு, 10 pairs ஸ்பைரக்கிள்ஸ் அதோட பாடியோட லேட்டரல் சைட்ஸ்ல இருக்கு, ட்ரக்கியல் டியூப்ஸ் ட்ரக்கியோல்ஸ், அண்ட் தென் அது ஸ்பைரக்கிள் அப்படின்ற ஓப்பனிங்ஸ் மூலியமா ஸ்பிங்டரோட கனெக்ட் ஆகி பாடிக்கு அவுட் சைடு வந்துடும். இங்க எல்லாமே வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் தான். மால்பிஜியன் டியூபிள்ஸ் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்,
So glandular and ciliated. Nitrogen is waste converted into uric acid present in hindgut. Uric acid excrete பண்றதுனால இது uricotelic. Other than this, they got fat body nephrocyte uricose gland for the excretion. Cockroach nerve system has a ganglia on the ventral side. So 3 ganglia in the thorax and 6 in the abdomen usually. அதோடைய பிரெயின் வந்து சூப்ரா யூசோஃபேகல் கேங்லியான்னு சொல்லலாம். இதோடைய ஆண்டனா சென்ஸ் ஆர்கன்ல antenna, eye, maxillary pulp, labial pulps, anal celsi, they are all sense organs. hexagonal ommatidia compoundizedன்றதுக்கான காரணம் நம்மள மாதிரி ஒரு விஷயம் தெரியாது, நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் மொசைக் விஷன். மொசைக் விஷன். ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசுவோம். டயேஷியஸ், டெஸ்டிஸ் 4வது 6வது அப்டாமன் செக்மெண்ட்ல பார்த்தோம். 4th to 6th. அந்த 6th அடுத்தது மஷ்ரூம் கிளாண்ட் இருக்கு. 6th to 7th abdominal segment. External genitalia are the male gonophysis or phallarome. இது வந்து மேல் கோனோஃபோரை சரவுண்ட் பண்ணிருக்கு. மேல் கோனோஃபோரை சரவுண்ட் பண்ணிருக்கு. மேல் கோனோபோஃபைசிஸ் பாலோமியர். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆன பிறகு அந்த டெஸ்டிஸ் வந்து நம்ம வந்து இருக்கிற இடம் சொல்லிட்டோம் இல்லையா, இங்க இந்த 4th to pair of testis 4th to 6th, 6th to 7th mushroom gland. இந்த கோனோபோர் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ஜென்டேலியா ஆர் மேல் கோனோபோஃபைசிஸ் ஆர் பாலோமியரால கவர் ஆயிருக்கு. ஸ்பெர்ம்ஸ் வெளியில வரும்பொழுது இட் கம் அவுட் ஆஸ் glued material called spermatophores using seminal vesicles. Female reproductive system 2nd and 6th abdominal segment la we can find 2 large ovaries. Ovaries la 8 ovarian tubules or ovarioles. Ovarian tubules or ovarioles. Oviducts of each unite. Oviducts. So we can call it as it will unite to form a vagina. So a pair of spermatheca is present in 6th segment that open in the genital chamber. Usually sperms are transferred through spermatophores and fertilized eggs are encased in capsules. The capsule name is எந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னா ஊத்திக்கா. ஒரு ஊத்திக்கால அந்த ஊத்திக்கா சைஸ் வந்து 8 மில்லிமீட்டர் லாங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் usually 9 to 10 ootheca can be produced by the female cockroach. Each ootheca covers 14 to 16 eggs. This is parametabolous stage. அப்படின்னா நிம்ஃபல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியா வரும், அடல்ட் மாதிரியே இருக்கும். நிம்ஃப் ரெசம்பிள்ஸ் அடல்ட்ஸ். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த
இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதனால தான் இங்கே வந்து பாராமெட்டபுலஸ் 13 டைம்ஸ் தோல் உரிக்கணும். அண்ட் இதில் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி நிம்ஃப் ஸ்டேஜில் வாழும்போது விங் பேட் இருக்கும். அடல்ட்டில் விங் பேடுக்கு பதிலாக விங்ஸே ஃபார்ம் ஆகிடும். ஸோ மற்றபடி கான்செப்ட் ஓகே. ஒரு சின்ன ரீகேப், சேம் கொஸ்டின் டைப்பில் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இது ஒரு நாக்டர்னல் இன்செக்ட், பெரிப்ளான்டா அமெரிக்கானா, ஹெட்டு, தொராக்ஸ் அண்ட் அப்டமன், பாடி அது எக்ஸோஸ்கெலட்டன், ஸ்க்லரைட்னு சொல்லலாம். ஸ்க்லரைட்ஸ்க்கு நடுவில் ஆர்டிகுலர் மெம்பரேன் இருக்கு, காம்பவுண்ட் ஐ இருக்குதுக்கு. அதோட மவுத் பார்ட்ஸ் வந்து லேப்ரம், லேபியம், மேண்டிபிள், மேக்சிலா, ஹைப்போ, ஃபேரிங்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ தோராக்ஸை வந்து ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ்னு பிரிக்கலாம். அண்ட் தோராக்ஸில் பேர் ஆஃப் வாக்கிங் இருக்கு ஃபர்ஸ்ட் தோராக்ஸ் செக்மெண்ட்ல. மீசோதோராக்ஸில் வந்துட்டு பேர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங், செகண்ட் பேர் ஆஃப் விங் இஸ் ஆக்சுவலி மெட்டாதோராக்ஸ். 4 விங் டெக்மினா, இது வந்து கொஞ்சம் லெதரியா இருக்கும், பறக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஹைண்ட் விங், இது கொஞ்சம் பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 10 செக்மெண்ட் மேல் ஃபீமேல் இருக்கு. 7th ஸ்டர்னம், அதில் தான் ஜென்டியல் ப்ரூட் ஆர் ஜென்டில் பவுச் வித் 8th and 9th ஸ்டர்னா ஃபீமேலில். அதே வந்து 9th and 10th டெர்கா, இந்த 9th ஸ்டர்னம், ஓகே, இந்த மேல் ஜென்டில் பவுச். ஸோ ஃபீமேல் ஜென்டில் பவுச்சில் என்னென்ன இருக்குன்னு பேசியிருந்தோம். ஸோ அங்கே வந்து 9th ஸ்டர்னம், இங்கே 10th ஸ்டர்னா. விஷயம் என்னன்னா, இங்க ஃபீமேல் ஜென்டில் பவுச் கன்சிஸ்ட் ஆஃப் female gonophore, spermatical pore, collateral gland. Males a pair of short thread-like structures called a anal style is present. சர்சியில் 2 பேருக்கிட்டுமே 10th என்ன இருக்கு, சர்சி இருக்கு. டைஜஸ்டம் 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபேரிங்ஸ், அது வந்து இந்த கிசார்ட்ன்றது ப்ரோவென்ட்ரிகல்ஸ், டைட்டினல் ட்ரேஸ் கால்டு teeth, gastric CK, digestive secrete பண்ணணும். Malphate tubules involved in excretion of the thing by excreting the uric acid. Blood enter through the ostia and anteriorly to the sinus, and in respiratory system they got sphincters. Fat body, nephrocyte, uricose, etc. Apart from this frog உடைய brain வந்து supraesophageal ganglia. Testis எங்க இருக்கு, 4th and 6th segment. எஜாக்குலேட்டரி டக்ட் வந்து ஓப்பன் ஆகுறது மேல் கோனோஃபோர் அப்படின்ற ஃபார்மில் வெளியில் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மஷ்ரூம் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து டெஸ்டிஸ்க்கு அடுத்தது 6th and 7th அப்டாமினல் செக்மெண்ட்டில் இருக்குது. மேல் ஜென்டிலியா அப்படின்றது என்னென்ன, மேல் கோனோபோஃபைசிஸ் ஆர் பாலோமியர், அதான் அந்த கோனோஃபோர், மேல் கோனோஃபோரை சுற்றி இருக்கக்கூடியது தான் மேல் ஜென்டிலியா. ஸ்பெர்ம் வந்து செமினல் வெசிக்கல்ல ஸ்டோர் ஆகி ஸ்பெர்மட்டோஃபோரா ஃபார்ம் ஆகி தான் வெளில வரும்.
ஓவரிஸ் வந்து இது செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் செக்மெண்ட்ல இருக்கிறது ஓவரிஸ். எனவே பேசினது தான். இது வந்து டெஸ்டிஸ் இஸ் பிரசன்ட் இந்த ஃபோர்த் டு சிக்ஸ்த் செக்மெண்ட். ஓவரியன் டியூபிள்ஸ் ஆர் ஓவரியோல்ஸ் அப்படின்றது ஒன்னா சேர்ந்ததுன்னா ஓவரியோல்ஸ், ஓவரியன் டியூபிள்ஸ். அது ஒரு சிங்கிள் மீடியன் ஓவிடக்டா மாறும். அதுக்கு பேர் வெஜைனா. அண்ட் ஸ்பெர்மாத்திகா ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸ்பெர்ம் வந்து not sperm. What is spermatheca? Sixth segment. Spermatheca. So capsules called ootheca. அது உள்ள வந்து அது எல்லாமே வந்து எக்கை பேக் பண்ணி அனுப்புற இடம். 9 to 10 ஊத்திக்கா, ஒன்னொன்னுலயும் வந்துட்டு 14 to 16 எக்கு. அவ்வளவுதான். சொன்னதையே திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ த பாயிண்ட்ஸ் இருந்தாலும் the last but not least, because it's a too tedious area. Gonads எங்க இருக்கு? அதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி பேசணும். 4th and 6th, 2nd to 6th. டெஸ்டிஸ்ல இருந்து வெளியில வர்றது வாஸ் டிஃபரன்ஸ். ஓவரிஸ்ல இருந்து வெளியில வருது ஓவிடக்ட்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து எஜாகுலேட் டக்ட் வந்து செமினல் வெசிக்கிள் வழியா வந்துட்டு கோனோஃபோர், மேல் கோனோஃபோர் வந்துடணும். ஓவிடக்ட்ஸ் யுனைட் இன்டு a single. ஓகே, ஸோ அந்த ஓவரியிலேருந்து வந்த ஓவிடக்ட்ஸ் வந்து சிங்கிள் மீடியன் ஓவிடக்ட் கால்டு வெஜைனாவை மாறணும். இங்க மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட் 6th to 7th இருக்கு. அங்க வந்துட்டு ஸ்பெர்மாத்திகா இருக்குது, 6th செக்மெண்ட் இருக்கு. ஸ்பெர்ம் ஸ்டோர் இன் செமினல் வெசிக்கல்ல ஸ்டோர் ஆகி ஒன்னா ஒட்டி ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படின்னு வெளில வருது. எக் வந்து அதை கேஸ் பண்ணி ஊத்திக்கா அப்படின்னு வந்து எக்ஸ்டர்னல் ஜென்டிலியா அப்படின்றது மேல் கோனோஃபைசஸ் ஆர் பெலமோர். இது வந்து ஜென்டில் சேம்பர். மேல் கோனோஃபோர் இங்க வந்து ஜென்டில் சேம்பர்னு சொல்லுவோம். அவுட்டர் லேயர். பாராமெட்டபுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிம்ஃப் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகி வரும் அண்ட் 13 times மோல்டிங் பண்ணோம். தான் டிஃபரன்ஸ். Thank you. I'm Shivakumar, your knee trainer. You can call me for any doubt. 7299 550.